Lecture 3 Demerits of Klein-Cardan equation. Klein-Cardan equation. Klein-Cardan equation உடைய demerits என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இதில் ரெண்டு demerits. ஒன்று plane wave solution of Klein-Cardan equation. அதில் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸ் வருது. அதை ஸ்க்ராடிஞ்சர்னாலேயோ கிளீன் அண்ட் கார்டன்னாலேயோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த ஒரு விஷயத்தை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். திரும்பியும் ஒருக்க டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். ரெண்டாவது ஒன்று கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். அதற்கு முன்னாடி இன்னொன்று டிஸ்கஸ் பண்ணுறோம். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார் நான் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். இது ஜஸ்ட் ஃபார் கம்பேரிசன். ஸோ இதை டெரைவ் பண்ணால் தான் உங்களுக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷனில் எப்படி வருது, அதே மாதிரி கிளைன்-கார்டன் ஈக்குவேஷன்லேயும் ஒரு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண இருக்கிறோம். அதனுடைய மீனிங் என்ன, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். பிளேன் வேவ் சொல்யூஷன் ஆஃப் கிளைன்-கார்டன் ஈக்குவேஷன். இது நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம். நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸை கொடுக்குது கிளைன்-கார்டன் ஈக்குவேஷன். அது எப்படின்னு பார்க்க இருக்கிறோம். The plane wave is expressed as psi equal to e power I k dot r minus omega t. The e power I k dot r minus omega tங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் பிளேன் வேவ்னு பேர். பிளேனாக இருக்குது. இது k dot rங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு பிளேனை குறிக்கும். k dot r மைனஸ் ஒமேகா டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அது ஒரு மூவிங் பிளேன் வேவை குறிக்கும். ஸோ சினுசாய்டல் வேவ் எங்கிருந்தோ வருது, பிளேனாக வருது. ஒரு பிளேனில் ஒரு மேக்ஸிமம் இருக்குது, அடுத்த பிளேனில் ஒரு மினிமம் இருக்குது, அப்படி. ஸோ இது ஒரு பிளேன் வேவ். இது பிளேனுடைய ஈக்குவேஷன். கேடாடாருங்க ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு பிளேனுடைய ஈக்குவேஷன். கேடாடாரு மைனஸ் ஒமேகா டி அப்படிங்கிற இந்த ஃபேஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து மூவிங் ஏ பிளேன். ஸோ அதையெல்லாம் சேம் ஃபேஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிளேனாக இருக்கும். அதாவது சினுசாய்டில் தான் இருக்கும். தொலைவிலிருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பிளேனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே ஃபேஸில், எல்லாமே ஒரே பீக்கில் இருக்கும். இந்த வேவுக்கு பேர் பிளேன் வேவ் அப்படின்னு பேர். இப்போ சை வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னா, இ சை இஸ் ஈக்குவல் டு ஐஹெச் கிராஸ் டோ பை டோ டி சை. ஈங்கிறது எனர்ஜி ஆப்ரேட்டர், சைங்கிறது இது. எனர்ஜி ஆப்ரேட்டர் என்னன்னா ஐஹெச் கிராஸ் டோ பை டோ டி. IH cross dou by dou t into psi is equal to IH cross dou by dou t. சையினுடைய வேல்யூ என்னவோ அதை எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். e power I k dot r minus omega t. இப்போ இதை டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இது e power சம்திங்காக இருந்ததுனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே இது வரும். இன்ட்டு மல்டிப்ளைடு பை டயத்தை பொறுத்து உள்ளார உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு மைனஸ் ஐ ஒமேகா வரும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த ஐஹெச் கிராஸ் இந்த இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குது. அப்புறம் மேலே உள்ளது டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் ஐ ஒமேகா. ஸோ இதை இன்னும் நம்ம சுருக்கிறப்ப ஐயும் மைனஸ் ஐயும் பெருக்கணும்னா ப்ளஸ் 1 கிராஸ் ஒமேகா இன்ட்டு டைம்ஸ் திஸ் சை. ஸோ இது வந்து ஹச் கிராஸ் ஒமேகா சை. ஐயையும் மைனஸ் ஐயும் பெருக்கணும்னா 1 ஹச் கிராஸ் ஒமேகா டைம்ஸ் திஸ் சை. ஸோ இ சை இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ டைம்ஸ் சைன்னு வருது. ஹியர் இ இஸ் எ எனர்ஜி ஆப்ரேட்டர், இது வந்து எனர்ஜி எய்கன் வேல்யூ. அப்போ இந்த ஆப்ரேட்டர் டைம்ஸ் தட் வேவ் வெக்டார் அல்லது வேவ் ஃபங்க்ஷன் equal to eigen value times that wave function. இதை eigen value. ஸோ இந்த பிளேன் வேவினுடைய எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா ஹச் கிராஸ் ஒமேகாவாக இருக்கும். ஸோ ஹென்ஸ் எனர்ஜி eigen value ஃபார் த பிளேன் வேவ் இஸ் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் ஒமேகா. ஸோ ஒரு பார்ட்டிகிளினுடைய வேவ் ஃபங்க்ஷன் இப்படி இருக்குமானால் அதனுடைய எனர்ஜி வேல்யூ இவ்வளவாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு இந்த பிளேன் வேவுக்கு மொமெண்டம் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். The momentum operator is P equal to minus IH cross del. இதனுடைய x காம்பனண்ட் மட்டும் பார்த்தோம்னா Pxங்கிறது என்னன்னா மைனஸ் IH கிராஸ், இதில் x காம்பனண்ட் வரக்கூடியது டோ பை டோ எக்ஸ்.
ஸோ px டைம்ஸ் psi இஸ் ஈக்குவல் டு மைனஸ் IH கிராஸ் டோ பை டோ எக்ஸ் டைம்ஸ் psi. டெல்லில் 3 இருக்குது. I டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே டோ பை டோ இசட் இருக்குது. எக்ஸ் காம்பனண்ட் வந்து டோ பை டோ எக்ஸ். இப்போ சைக்கு பதிலாக இங்கே உள்ள இ பவர் ஐ கே டாட் ஆர் மைனஸ் ஒமேகா டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே எங்கே எக்ஸ் இருக்குது அப்படின்னா உள்ளார எக்ஸ் இருக்குது. இது கே டாட் ஆர், ஆறுங்கிறது எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கே. அங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் இல்லைன்னு இருக்கக்கூடாது, இதுக்குள்ளார இருக்குது. இங்கே கே வந்து K1i ப்ளஸ் K2j ப்ளஸ் K3k 3 காம்பனண்ட் உள்ள ஒரு வெக்டார். ஆறுங்கிறது xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே. ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மற்றது மைனஸ் ஐஹெச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ் எல்லாமே சேம். இங்கே கே டாட் ஆரை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். K1x ப்ளஸ் K2y ப்ளஸ் K3z. K1 K2 K3ங்கிறது கே வெக்டார்னுடைய காம்பனன்ட்ஸ், XY Zங்கிறது பொசிஷன் வெக்டார்னுடைய காம்பனன்ட்ஸ். இப்போ எக்ஸ்பிளிசிட்டாக எழுதியிருக்கிறோம். இப்போ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் சம்திங்கை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதே ஃபங்க்ஷன். அப்புறம் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு ஐகே ஒன்றை பெருக்க வேண்டியது வரும். ஸோ இது மைனஸ் ஐஹெச் கிராஸ் இதே ஃபங்க்ஷன் தான் இ பவர் ஐகே டாட் ஆர் மைனஸ் ஒமேகா டி. இங்கே எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஐ டைம்ஸ் K1. ஸோ ஐ டைம்ஸ் K1. இதை நம்ம திரும்ப மல்டிப்ளை பண்ணுறப்ப ஐயும் மைனஸ் ஐயும் பெருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் 1 h கிராஸ் K1 இன்ட்டு psi. ஸோ இது h கிராஸ் K1 டைம்ஸ் psi. ஆக pxங்கிறது ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டிங் ஆன் psi gives its eigen value this one and that wave function. ஸோ h கிராஸ் K1ங்கிறது pxனுடைய eigen value. x காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டத்தினுடைய eigen value தான் h கிராஸ் K1. So the x component of momentum eigenvalue px is equal to h cross k1. அதே மாதிரி pyக்கு இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா py equal to h cross k2, pz is equal to h cross k3 அப்படி வரும். மொமெண்டம் ஃபுல்லாகவே pங்கிற வெக்டாரில் பார்த்தோம்னா i டைம்ஸ் அது ப்ளஸ் k டைம்ஸ்னு வர்றப்ப h cross k1i ப்ளஸ் h cross k2j ப்ளஸ் h cross k3k அப்படின்னு வரும். எல்லாத்தையும் பெருக்கணும்னா h கிராஸ் k அப்படின்னு வரும். ஏன்னா கேங்கிற வெக்டார் தான் K1i ப்ளஸ் K2j ப்ளஸ் K3kன்னு இருக்குது. ஸோ த ஹென்ஸ் மொமெண்டம் eigen வேல்யூ P ஈக்குவல் டு h கிராஸ் k. இந்த px py pz எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ijkனால பெருக்கி ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு h கிராஸ் k. அப்போ h கிராஸ் kங்கிறது மொமெண்டம் eigen வேல்யூ, h கிராஸ் ஒமேகாங்கிறது energy eigen value for this plane wave. இப்போ தான் கிளீன் கார்டன் ஈக்குவேஷனுக்குள்ளார வாரம். The clean Cardan equation is del square psi minus 1 by c square dou square psi divided by dou t square equal to m square c square divided by h cross square psi. இதை ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருக்கிறோம். இங்கே எம்ங்கிறது m0ன்னு சொல்லக்கூடிய ரெஸ்ட் மாஸ் தான். இப்போ இந்த சையினுடைய வேல்யூ இ பவர் ஐ கே டாட் ஆர் மைனஸ் ஒமேகா டின்னு இருக்குதே, அதை இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ண இருக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். சை வந்து இ பவர் கே டாட் ஆர் மைனஸ் ஒமேகா டி. ஆக இங்கே டெல் ஸ்கொயர் அப்படின்னா இதை ஸ்பேஸை பொறுத்து டபுள் டைமு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டெல் ஸ்கொயர்னா டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப டபுள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப அதே ஃபங்க்ஷன் வரும். அதை கேயை பொறுத்து இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு K1, ஒய்யை பொறுத்து K2, இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப K3 எல்லாமே வரும். ஸோ இந்த கே வெக்டார் வித் ஐ வந்து முன்னாடி வரும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப. ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப டெல் ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இ பவர் ஐகே இன்னொரு தடவை இ பவர் ஐகே வரும். ஆக அந்த இ பவர் ஐகேயும் இ பவர் ஐகேயும் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கணும். டெல்ல வந்து டபுள் டைம் ஆப்ரேட் பண்ணுறப்ப இதே ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கும். ஆனால் அதை வந்து அந்த ஸ்பேஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஐகே வந்து டபுள் டைம் வரும். ஐகே டபுள் டைம் வந்ததுன்னா ஐ இன்டு ஐ மைனஸ் கே டபுள் டைம் டாட்டில் வர்றப்ப மைனஸ் கே ஸ்கொயர்னு வரும். ஸோ மைனஸ் கே ஸ்கொயர் சைங்கிறது டெல் ஸ்கொயர் சை. டெல் ஸ்கொயர் ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வரும். இப்போது இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது, மைனஸ்
மைனஸ் போடலை, சைனை மாற்றிக்கலாம். அப்போ மைனஸ் இருக்குதான்னு வச்சுக்கோங்க. 1/c², டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர். இதே இது டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப, டபுள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இதே ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கும். இதை டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இங்கே மேலே உள்ளதில் ஒரு மைனஸ் ஐ ஒமேகா 2 தடவை வரும், மைனஸ் ஐ ஒமேகா. அப்போ மைனஸ் ஐ ஒமேகா 2 தடவை வர்றப்ப மைனஸ் மைனஸ் ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஐ 2 தடவை வர்றப்ப ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ 1/c² ஏற்கனவே இருக்குது. இங்கே ஐ ஒமேகாலாம் பெருக்கிறப்ப ஒரு மைனஸ் சைன் வந்துச்சு, மைனஸ் ஐ ஒமேகா. அந்த மைனஸ் சைன் தான் அந்த மைனஸோட சைனோட சேர்ந்து ப்ளஸ் ஆயிருக்கு. ஐஎல்லாம் மைனஸ் ஆயிடுச்சு. ஒமேகா 2 தடவை வருதுனால ஒமேகா² சை. இது ஒன்றும் செய்யலை. m²c² h² சைங்கிறது ஒன்றுமே பண்ணலை, அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே சையை வந்து யூ கேன் கேன்சல் த்ரூ அவுட்டா. இந்த ஈக்குவேஷனில் யூ கேன் கேன்சல் த சை த்ரூ அவுட். ஆனால் இங்கே சையை த்ரூ அவுட்டாக கேன்சல் பண்ணக்கூடாது. என்ன விஷயம்னா, இங்கே ஒரு கான்ஸ்டன்டால் பெருக்கி இருக்குது, நோ ப்ராப்ளம், இங்கே கேன்சல் பண்ணலாம், சையால் வகுத்துக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ஆப்ரேட்டருக்கு உள்ளார இருக்குது, டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர். சை கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெல் ஸ்கொயர் மைனஸ் 1/c² டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயருங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். இங்கே இந்த ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அது வந்து இல்லாஜிக்காக இருக்குது. அதனால் இங்கே வந்து கேன்சல் பண்ணக்கூடாது, இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹியர் இட் இஸ் எ கான்ஸ்டன்ட், சம் நம்பர். அதனால் இங்கே த்ரூ அவுட்டாக சையை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு c²னால பெருக்கணும் அப்படின்னா கேன்சலிங் சை த்ரூ அவுட் அண்ட் மல்டிப்ளையிங் h² c² த்ரூ அவுட். ஆக முதல்ல சை எல்லாத்துலேயும் எடுத்துருவோம், h² c² எல்லாத்துலேயும் சேர்த்து விடுவோம். சேர்த்து விட்டானா என்ன வருது அப்படின்னா, இங்கே சை இல்லை, ஒரு h² c² சேர்த்துருக்குறோம். இங்கே h² c² சேர்க்குறப்ப c² கேன்சல் ஆகிடும், h² ஒமேகா². இங்கே h² c²னால பெருக்கிறப்ப h² கேன்சல் ஆகிடும், c² ஆல்ரெடி இங்கே ஒரு c² இருக்குது, எல்லா இடத்துலையும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இது h² ஒமேகா²ங்கிறது எனர்ஜி ஏகன் வேல்யூ. அந்த பார்ட்டிகிளுடைய எனர்ஜி மெஷர் பண்ணோம்னா இந்த வேல்யூவாக இருக்கும். h²kங்கிறது மொமெண்டம் ஏகன் வேல்யூ. ஸோ இங்கே இதை வந்து எப்படி போடலாம், இது p², இது e². ஸோ இதெல்லாம் எடுத்து எழுதினோம்னா e² = m²c⁴. இங்கே உள்ள மைனஸ் c² p²ங்கிறது இங்கே வந்துடுது c² p². இது ஏற்கனவே ரிலேட்டிவிட்டியில் உள்ள ஈக்குவேஷன் தான். இங்கே இதனுடையது மொமெண்டம் ஏகன் வேல்யூ, யூங்கிறது எனர்ஜி ஏகன் வேல்யூ. ஸோ இங்கே ஈயை ரூட் எடுத்தோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப e = ப்ளஸ் அண்ட் மைனஸ் √c² p² + m²c⁴ அப்படின்னு வருது. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆர் பாசிபிள். There are two energy levels, plus and minus, for a particular momentum eigen value p. Pங்கிற ஒரு பர்டிகுலர் மொமெண்டத்துக்கு எனர்ஜி வேல்யூ, ரெண்டு எனர்ஜி வேல்யூ u plus e minus ரெண்டு பாசிபிள். e plus is equal to plus of this one and e minus is equal to minus of this one. ரெண்டு எனர்ஜி வேல்யூ பாசிபிள். The existence of negative energy states could not be explained by Schrödinger, Klein and Gordon. இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியவில்லை. அதில் என்ன பிரச்சனை வருது, ஏன் வந்து டிஸ்கார்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுக்கிறோம். ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸில் இதை டிஸ்கார்ட் பண்ணுறப்ப பெரிய ப்ராப்ளம் வருது. அது என்ன அப்படின்னு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இன்னொரு தடவையும் டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஸோ e + e- இதை படம் போட்டோம்னா ஒரு பியினுடைய வேல்யூ 0ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ளஸில் √m²c⁴ mc² வரும். ஸோ இதுதான் பாசிட்டிவில் மினிமம். பி வந்து 0வாக இருக்கிறப்ப நெகட்டிவில் மினிமம் இது. இதெல்லாம் ஃபர்பிடன் எனர்ஜி கேப். இங்கெல்லாம் எங்கே எனர்ஜி லெவல்ஸ் இல்லை. ஒரு பர்டிகுலர் மொமெண்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பியினுடைய வேல்யூ e+ வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் e- நெகட்டிவ் ரெண்டு லெவல், இங்கே ஒரு லெவல், இங்கே ஒரு லெவல். அப்போ பி வந்து மாறிக்கிட்டே போகிறப்ப இங்கே பாசிட்டிவ்லேயும் நிறையா லெவல்ஸ் இருக்கும், நெகட்டிவ்லேயும் நிறையா லெவல்ஸ் இருக்கும். இதில் பேரடாக்ஸ் பிட்வீன் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுக்கு இடையில ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாகுது. என்னன்னா, physics says if a particle falls from positive energy state to the lowest negative energy state, it will emit infinite energetic photon. It is physically not observed.
ஸோ நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் ஷுட் பி டிஸ்கார்டட். பிசிக்ஸ்காரன் என்ன சொல்றான்னா, இங்கிருந்து ஒரு பார்ட்டிகள் கீழே உள்ளங்க லெவலுக்கு வர இயலும். அப்படி கீழே உள்ள லாஸ்ட் கீழே பாட்டத்துக்கு வந்து விழுந்ததுன்னா இது ஒரு இன்ஃபினிட் எனர்ஜி உள்ள ஃபோட்டானை எமிட் பண்ணும். அப்படி பாசிபிள் இதுவரை மெஷர் பண்ணலை. அதனால இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் இருக்கிறது வந்து எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, தொந்தரவாக இருக்குது. ஃபிசிக்ஸில் அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு காம்ப்ளிகேஷனாக உள்ள ஒரு இமேஜினரியாக ஒன்று சொல்லுது. அதனால நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸை எடுத்துடணும் அப்படின்னு ஃபிசிக்ஸ் சொல்லுது. But mass says if negative energy states are discarded, the Hilbert space will be incomplete. Hence, the base of the mathematical formalism is disturbed. Then the quantum mechanical equation will become invalid. Mass என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த சைன்னு சொல்றமே அது வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல உள்ள ஒரு ஏகன் வெக்டார். ஹில்பர்ட் ஸ்பேஸ்னா கம்ப்ளீட்டா இருக்கணும். ஹில்பர்ட் ஸ்பேஸ்னாலே ஒரு கம்ப்ளீட் வெக்டார் ஸ்பேஸ். அதுல எதையும் பாதி விட்டுறக்கூடாது. ஸோ அது பாதி விட்டோம் அப்படின்னா அது இன்கம்ப்ளீட்டு வெக்டார் ஸ்பேஸ் ஆகிடும். ஹில்பர்ட் ஸ்பேஸுங்கிறது கம்ப்ளீட் வெக்டார் ஸ்பேஸ். கம்ப்ளீட் வெக்டார் ஸ்பேஸில் உள்ள வெக்டாராக தான் சை இருக்கணும் அப்படிங்கிறது மேத்ஸில் உள்ள ஒரு பேசிஸ். அந்த மேத்தமெட்டிக்கல் பேசிஸை வைத்து தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் எழுதப்படுகிறது. குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து முக்கியமாக சை, அப்புறம் ஒரு ஆப்ரேட்டர், அப்புறம் ஒரு எய்கன் வேல்யூ, இதுதான் திரும்ப திரும்ப வருது. ஸோ அந்த சைங்கிறது வந்து ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸில் உள்ள ஒரு வெக்டார். அந்த வெக்டார் வந்து கம்ப்ளீட் ஸ்பேஸாக இருந்தால் தான் அது ஹில்பர்ட் ஸ்பேஸ்னே பேர். ஸோ நீ இப்படி விட்டுட்டேன்னா அது இன்கம்ப்ளீட் ஸ்பேஸ் ஆகிடும். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மாலிசமே தப்பாயிடும், சைங்கிறதே தப்பாயிடுது. ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனே தப்புன்னு ஆகிடுது, கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணவே தேவை இருக்காது. ஸோ நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டை விடக்கூடாது அப்படிங்கிறது மேத்ஸினுடைய மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆர்குமெண்ட். ஸோ தேர் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஆக இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள இந்த குழப்பம், இதுக்கு பேர் பேரடாக்ஸ். இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள இந்த குழப்பத்தை அப்போ சால்வ் பண்ண இயலவில்லை. அதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடிகிறதுங்கிறது வேற விஷயம். இப்போ அந்த இது முடிஞ்சுது. இன்னொன்று ரெண்டாவது ஒரு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ் பார்க்க வேண்டியதுக்கு முன்னாடி சிலபஸில் இப்போ இல்லாதது, ஏற்கனவே நடத்தியிருக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார் நான் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் சிலபஸில் இல்லை. இதை டெரைவ் பண்ணால் தான் அந்த என்னங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொஞ்சம் கிளியர் ஆகும். அதுக்காக கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார் நான் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்குறோம். ஸோ சிலபஸை விட்டு வெளியே போகிறோம். The Schrödinger equation is E psi is equal to H psi. In non-relativistic case, H is equal to B square by 2m plus V. P-ங்கிறது momentum, V-ங்கிறது potential energy, M-ங்கிறது mass. ஆக H-ங்கிறது B square by 2m. அப்போ Schrödinger equation, non-relativistic Schrödinger equation is E psi is equal to H psi, E-க்கு பல IH cross dou by dou T psi is equal to P-க்கு பல minus IH cross del. So P-க்கு பல minus IH cross del times அதனுடைய ஸ்கொயர் divided by 2m plus V, இதனுடைய times psi multiplied by psi. இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நோபல் பரிசு ஸ்கார்டிஞ்சருக்கு கொடுக்கப்பட்டது. இங்க திரும்ப எழுதுறப்ப இந்த ஈக்குவேஷனை ஒன்றுன்னு வைத்திருக்கிறோம். அதே இதுதான் அப்படியே எடுத்து எழுதி ஒன்றுன்னு வச்சிருக்கிறோம். இதில் த்ரூ அவுட்டா டேக்கிங் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் த்ரூ அவுட். இந்த ஒன்றாவது ஈக்குவேஷனில் த்ரூ அவுட்டா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பார்த்தோம்னா ஐ இருக்கிற இடத்துல மைனஸ் ஐ வரும். சையை வந்து காம்ப்ளெக்ஸ், இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன், அதனால் சைக்கு வந்து சை ஸ்டார். பிங்கிறது பொட்டன்ஷியல் ரியல். இங்கே எல்லாமே ஹச் கிராஸ் ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் 2m எல்லாம் ரியல். இதெல்லாம் எந்த மாற்றம் இல்லாமல் ஐ இருக்கிறதுல ஒரு சை ஸ்டார். ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறப்ப ஐ இருக்கிறதுல ஒரு மைனஸ் ஐ, சை இருக்கிறதுலாம் சை ஸ்டார். திஸ் ஈக்குவேஷன் லெட் மீ கால் இட் அஸ் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 சை ஸ்டார்னாலையும் ஈக்குவேஷன் நம்பர் 2 சைனாலையும் மல்டிப்ளை பண்ணி ஒன்றாவது ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை கழிக்கிறோம். அப்படி கழிக்கிறப்ப இங்கே சை ஸ்டாரை பெருக்கி இங்கே சையை பெருக்கி கழிக்கணும். ஸோ சை ஸ்டார் வி டைம்ஸ் சை ஸ்டார் சைன்னு ஒன்று வரும்.
இங்கே வி டைம்ஸ் சை ஸ்டார் சைன்னு இன்னொன்று வரும். இங்கே சை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப மாற்றி பெருக்கிடலாம். ஆக இந்த ரெண்டு கழிக்கிறப்ப போயிடும். இந்த வி டேம் இருக்கிறது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டேமு முதல்ல இல்லாமல் இருந்தால் என்ன இருக்குமோ அதான் இருக்கும். கழிக்கிறப்ப வி வந்து போயிடும். மற்ற அதர் டேர்ம்ஸை பார்க்குறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே சை ஸ்டார்னால பெருக்கணும். ஸோ சை ஸ்டார் டோ பை டோ டி சை முதல் ஈக்குவேஷனில். அப்புறம் கழிக்கணும்னு சொல்லியிருக்கிறோங்க மைனஸ் சை டைம்ஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ கழிக்கிறப்ப இங்கே மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ்ஸு சைனால் பெருக்கி இந்த இது எழுதணும். ஸோ சை டைம்ஸ் டோ பை டோ டி சை ஸ்டார், சை டைம்ஸ் டோ பை டோ டி சை ஸ்டார். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வி டேமு போயிடுச்சு. இங்கே இருக்கிறது என்னென்னா மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2m காமனாக எடுத்துக்கலாம். இங்கே சை ஸ்டாரை பெருக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து. டெல் ஸ்கொயருக்கு இங்கே பெருக்கக்கூடாது. இங்கே பெருக்கணும்னா உங்களுக்கு அது ஆப்ரேட்டரை அதையும் சேர்த்து ஆப்ரேட் பண்ணணும். ஸோ எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பெருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே டோ பை டோட்டிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் போட்டிருக்கிறோம் சை ஸ்டார். முன்னாடி இந்த சைடில் போட்டோம்னா அது வேறு மீனிங். இங்கே வியை பொறுத்தவரை அந்த காம்ப்ளிகேஷன் வராது. விங்கிறது சம் ஃபங்க்ஷன், அது ஆப்ரேட்டர் இல்லை. அதனால் அங்கே முன்னாடி போட்டாலும் சரி தான் பின்னாடி போட்டாலும் சரி தான் ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் அது கேன்சல் ஆச்சு. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2m டைம்ஸ் இங்கே சை ஸ்டாரை முன்னாடி பெருக்கிக்கணும். சை ஸ்டார் டெல் ஸ்கொயர் சை, சை ஸ்டார் டெல் ஸ்கொயர் சை மைனஸ் இங்கே சை டைம்ஸ் இங்கே அதே மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m. இங்கே என்ன செய்கிறோம் கழிக்கிறோம். கழிக்கிறப்ப ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் தான் இங்கே அங்கே மைனஸ் வரல. ஏன்னா இங்கே ஐயில் ஒரு மைனஸ் வந்ததுனால இந்த மைனஸ் இங்கே இருக்குது. அந்த கழிக்கிறப்ப ப்ளஸ் ஆயிடுச்சு இந்த டேர்மில். ஆனால் இங்கே வந்து ஒரு மைனஸ் சைன் வருது. ஏன்னா இதில் அப்படியே தான் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணுறப்ப இதனுடைய சைன் இது மாறல. ஆனால் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணுறப்ப இங்கே மாறி இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு அப்சர்வ். ஆக இதே மாதிரி கழிக்கிறப்ப மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m இங்கே சை ஸ்டார் டெல் ஸ்கொயர் சை மைனஸ் சை டெல் ஸ்கொயர் சை ஸ்டார் வருது. ஹச் மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் ஏற்கனவே வெளியெடுத்து. இப்போ இங்கே முதல்ல இந்த ஐகை ஹச் கிராஸை பாருங்க. ஐஹெச் கிராஸ் இந்த சைடில் வருது. ஐஹெச் கிராஸ் இந்த சைடில் வர்றப்ப ஹச் கிராஸ் பாருங்க ஏற்கனவே ஒன்று இருக்குதுனால அதனுடைய பவர் ஒன்று கம்மியாகுது. ஸோ மைனஸ் இங்கே ஐ டினாமினேட்டரில் வருது 2im. ஸோ இந்த ஐஹெச் கிராஸ் இங்கே போயிருக்குது. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சை ஸ்டார் டோ பை டோ டி சை பிளஸ் சை டோ பை டோ டி சை ஸ்டாருங்கிறது டோ பை டோ டி ஆஃப் சை ஸ்டார் சை. யூவி மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒன்று அப்படியே வச்சுருக்கணும், இன்னொன்று டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் அதர் வை மாற்றி செய்யணும். அதுதான் இங்கே இருக்குது. ஸோ டோ பை டோ டி ஆஃப் திஸ் ஒன். இங்கே உள்ளது டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே தான் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணலை. இங்கே உள்ளது இந்த கான்ஸ்டன்ட் டேம் முன்னாடி வருதே அதையும் டிஸ்டர்ப் பண்ணலை. ப்ராக்கெட்டில் உள்ளதை வெக்டார் ஐடென்டிட்டி ஒன்றை பயன்படுத்தி செஞ்சுருக்கிறோம். அது என்னன்னா இப்போ இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த டைவர்ஜென்ஸ் ஆஃப் டெல் டாட் சை ஸ்டார் டெல் சை, டெல் ஸ்டார் டெல் டாட் சை ஸ்டார் டெல் சை. இந்த டெல்லுங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். டெல் டாட்டுங்கிறது ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று சை ஸ்டார், இன்னொன்று டெல் சை. ஆக இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுறப்ப ஒன்றை அப்படியே வச்சுருக்கணும், இன்னொன்று கூட ஆப்ரேட் பண்ணணும். அப்போ பண்ணுறப்ப என்ன ஆகும்? இதை அப்படியே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க சை ஸ்டார். இது கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப டெல் டாட் டெல் ஸ்கொயர் சை இந்த உள்ளது வந்துடும். ஸோ யூவி மெத்தடில் இதை பார்க்குறப்ப ஒரு டேர்ம் இதை அப்படியே வச்சுட்டு இது கூட பெருக்கிறப்ப டெல் டாட் டெல் அப்படிங்கிறது டெல் ஸ்கொயர் சை. ஸோ இந்த டேர்ம் வந்துடும். இன்னொரு டேர்ம் எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் வரும். அது என்னன்னா இதை அப்படியே வைத்துக்கொண்டு ரெண்டாவது டெல் சைங்கிறத அப்படியே வைத்துக்கொண்டு இது கூட டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப டெல் டாட் சை ஸ்டாருங்கிறப்ப டெல் சை ஸ்டார் டாட் டாட்டை முன்னாடி போட்டுருக்கு. ஸோ டெல் சை ஸ்டார் டாட்னு வரும். அது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய டேர்மை கழிச்சு விட்டுருக்குறோம். ஸோ மைனஸ் டெல் சை ஸ்டார் டெல் சை. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த ஒன்று டேர்ம், இந்த ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா அங்கே இல்லை, அதனால் அதை கழிச்சிருக்கிறோம். ஓகே. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்.
அதுதான் இந்த ரெண்டு தான் எழுதிருக்கு. செகண்ட் டேர்ம் வர்றப்ப என்ன வித்தியாசம்னா ஸ்டாரு சை ஸ்டார் சை மாறி இருக்குது, சை ஸ்டார்னு. ஸோ முதல்ல உள்ளதில் அப்படியே தான் காப்பி பண்ணியிருக்கிறோம். சை வர்ற இடத்துல சை ஸ்டார் என்றும், சை ஸ்டார் வர்ற இடத்துல சைன்னு எழுதியிருக்கிறோம். அண்ட் அனதர் திங் இஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால இதில் ஒரு மைனஸ் இதில் ஒரு ப்ளஸ் போட்டு எழுதிருக்கோம். இந்த ஒரு மைனஸ் இதில் ஒரு ப்ளஸ் போட்டு எழுதிருக்கிறோம். இந்த முதல் டேர்மை மைனஸ் போட்டோம், ரெண்டாவது டேர்மை ப்ளஸ் போட்டோம், சை ஸ்டாரை மாற்றியும் எழுதிருக்கிறோம். அதே சேம் திங் தான். இப்போ இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரெண்டு டேர்ம் பாருங்க, இது ரெண்டு வெக்டார் ஃபீல்டு. இது கிரேடியன்ட் ஆஃப் சை ஸ்டார் டாட் கிரேடியன்ட் ஆஃப் சை. இது கிரேடியன்ட் ஆஃப் சை டாட் கிரேடியன்ட் ஆஃப் சை ஸ்டார். ஸோ இந்த ரெண்டுமே, இது ஒரு வெக்டார் ஃபீல்டு, இது ஒரு வெக்டார் ஃபீல்டு, அதனுடைய டாட் ப்ராடக்ட் இஸ் ஸ்கேலார். ஸோ இது ஒரு ஸ்கேலார் தான். ஏ டாட் பி பி டாட் ஏ மாடலில் இருக்குது. ஸோ ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ. அந்த இது இங்கே இருக்கிறதுனால தே ஆர் ஒன் அண்ட் த சேம். இதுவும் ஒன் அண்ட் த சேம். இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால அந்த ரெண்டையும் விட்டுறலாம். மற்றதை மட்டும் எழுதுகிறப்ப டோ பை டோ டி சை ஸ்டார் சை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் கிராஸ் டிவைடட் பை 2im. இந்த ரெண்டு டேர்ம் டைவர்ஜென்ஸ் ஆஃப் சை ஸ்டார் கிரேடியன்ட் சை மைனஸ் டைவர்ஜென்ஸ் ஆஃப் சை கிரேடியன்ட் ஆஃப் சை ஸ்டார். இந்த ரெண்டு டேர்ம் அடிவிட்டு போய்விட்டது. ஸோ டோ பை டோ டி ஆஃப் சை ஸ்டார் சை ப்ளஸ் இதை இந்த இங்கே உள்ள இதை அடுத்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரப்ப இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது. ப்ளஸ் டெல்டாட்டை முதல்ல காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். டெல்டாட்டை இது கான்ஸ்டன்ட் உள்ளார கொண்டு போயிட்டோம். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஹெச் கிராஸ் டிவைடட் பை 2im சை ஸ்டார் டெல் சை மைனஸ் சை டெல் சை ஸ்டார். ஏன்னா இந்த டெல்டாட்டை காமனாக வெளியே எடுத்துருக்கோம். டெல்டாட்டை மட்டும் காமனாக வெளியே எடுத்து முன்னாடி கொண்டாந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துருக்கோம். ஸோ டெல் டாட் ஹெச் கிராஸ் பை 2im டெல்டாட்டை முன்னாடி எடுத்துறதுனால சை ஸ்டார் டெல் சை மைனஸ் இங்கே டெல்டாட்டை ஏற்கனவே எடுத்ததுனால சை டெல் சை ஸ்டார் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் தான் அடுத்த ஸ்லைடுலையும் காமிக்கிறோம். அதே ஈக்குவேஷன் தான் இங்கே காப்பி பண்ணி எழுதியிருக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குதுன்னா, திஸ் இஸ் த கண்டினியூட்டி ஈக்குவேஷன். இப்படி இருக்குது. டோ ரோ பை டோ டி ஆஃப் சம்திங் பிளஸ் தி டைவர்ஜென்ஸ் ஆஃப் சம்திங் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் எ வெக்டார் ஆக்சுவலி. ஸோ இது வந்து எஸ்ங்கிறது திஸ் இஸ் எ வெக்டார், டெல் டாட்ங்கிறது இஸ் எ ஸ்கேலார், டைவர்ஜென்ஸ் ஆஃப் எ வெக்டார் ஃபீல்ட் இஸ் எ ஸ்கேலார் ஃபீல்ட். டோட்டலி திஸ் இஸ் எ ஸ்கேலார் ஈக்குவேஷன். Rho is a scalar, psi star psi. So dou by dou t of that one is scalar. S is a vector. Del is a vector. Del dot is a scalar. So scalar கூட தான் ஆட் பண்ண முடியும், which is equal to 0. ஏன்னா this is a gradient-ங்கிறது ஒரு வெக்டார். gradient ஒரு del dot கூட பெருக்கிறப்ப it is a scalar. Okay. So இங்க இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னா, this is rho. Psi star psi-ங்கிறது rho. இந்த h cross divided by 2im psi star-ங்கிறது தான் s. Here ரோங்கிறது சை ஸ்டார் சை. சை ஸ்டார் சைங்கிறது இட் இஸ் ரியல் பாசிட்டிவ். ரியல் பாசிட்டிவ் ஒரு நம்பருடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட். ஏ பிளஸ் ஐபி அப்படிங்கிறது ஒரு நம்பராக இருந்ததுன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஏ மைனஸ் ஐபி. ரெண்டையும் பெருக்கணும்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படி வரும். ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர், பி ஸ்கொயருங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ரெண்டையும் கூட்டணும்னா இட் இஸ் ரியல் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. இதுக்கு ஒரு மீனிங், சைக்கு வந்து மீனிங் கிடையாது. ஏன் அப்படின்னா அது இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். ஆனால் சை ஸ்டார் சைனுங்கிறது இருக்குதே, மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்னு ஒரு பிசிக்கல் மீனிங் அதுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது. பான்னு ஒருத்தவர் தான் அந்த மீனிங் கொடுத்தது. இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டினா பாசிட்டிவா இருக்கும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டிங்கிறது பாசிட்டிவா இருக்கும். 0 to 1 இருக்கும். அது மாத்திக்கலாம். சையை அந்த நார்மலைஸ் பண்ணி ஏதாவது நம்பரால வகுத்துட்டோம் அப்படின்னா 0 to 1 கொண்டாந்துடலாம். ஸோ சை ஸ்டார் சைங்கிறத ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல ஒரு பார்ட்டிகிள் இருப்பதற்கான நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. அதை அந்த 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 ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ரோ அப்படிங்கிறது அந்த பார்ட்டிக்கிள் அந்த இதில் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி.
அதை அந்த வால்யூம்னால பெருக்கிட்டோம், டிவிங்கிற ஸ்மால் வால்யூம்னால பெருக்கணும்னா ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எல்லா இடத்துலையும் அந்த வால்யூம்னால பெருக்கி ஆட் பண்ணோம்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி கிடைக்கும், அது ஒன்று ஆகும். ஸோ சை ஸ்டார் சைக்கு ஒரு மீனிங் கொடுக்கப்பட்டது, அது ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு மீனிங் கொடுக்கப்பட்டது ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லே. ஹியர் எஸ்ங்கிறது ஹச் கிராஸ் டிவைடட் பை 2im சை ஸ்டார் டெல் சை மைனஸ் சை டெல் சை ஸ்டார். இந்த இருக்கதே இந்த டேம் இட் இஸ் மேத்தமெட்டிக்கலாக பார்க்குறப்ப இட் இஸ் எ ரியல் ஒன். எப்படி சார் ரியல் ஒன்னுன்னா, சை ஸ்டார் டெல் சை அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கோங்க அஸ் அ ஹோல். சை ஸ்டார் டெல் சைங்கிறது ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ பிளஸ் ஐபின்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட்டு தான் இந்த இருக்குது. ஏன்னா ஸ்டாருக்கு ஸ்டார் பார்க்குறப்ப அதே இது வந்துடும், இதுக்கு ஸ்டார் பார்க்குறப்ப இது வந்துடும். ஸோ இதனுடைய ஹோல் ஸ்டார் தான் இது. இது ஏ பிளஸ் ஐபி மைனஸ் ஏ பிளஸ் மைனஸ் ஐபி இருக்கு. அப்படி கழிக்கிறப்ப ஏ கேன்சல் ஆகிடும், ஐபி மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐபி 2ஐபின்னு வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடியது ஒரு இமேஜினரி நம்பராக இருக்கும், பியூர்லி இமேஜினரி. 2i டைம்ஸ் சம் ரியல் நம்பராக இருக்கும். அந்த 2ஐயும் டினாமினேட்டரில் உள்ள 2ஐயும் கேன்சல் ஆகிட்டு h கிராஸ் டிவைடட் பை m டைம்ஸ் சம் ரியல் நம்பராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏ ரியல் நம்பர். இட் இஸ் ரியல். இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இது பெருசாக இருந்ததுன்னா பாசிட்டிவாகவும், இது பெருசாக இருந்தால் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அ ப்ராபபிலிட்டி கரண்ட் டென்சிட்டி. இந்த ஈக்குவேஷன் ஏற்கனவே எலக்ட்ரோ டைனமிக்ஸில் உள்ள ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. எலக்ட்ரோ டைனமிக்ஸில் டோரோ பை டோட்டி ப்ளஸ் டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதுக்கு பேர் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ரோங்கிறது சார்ஜ் டென்சிட்டி அண்ட் ஜேங்கிறது கரண்ட் டென்சிட்டி. அதே மாதிரி குவாண்டம் மெக்கானிக்ஸில் பின்னர் வர்றப்ப அதை ரோங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டியாகவும் இது ப்ராபபிலிட்டி கரண்ட் டென்சிட்டியாகவும் ட்ரீட் பண்ண முடிந்தது நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸில். இதே இது ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனில் பண்ணுறப்ப காம்ப்ளிகேஷன் உருவானுச்சு. அது என்ன காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்லி ஃபியூ மினிட்ஸ் தான். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் அதில் உள்ளது அப்படியே தான் காப்பி பண்ணியிருக்கிறேன். The continuity equation for non-relativistic Schrodinger equation is this one, and rho is equal to psi star psi is known as the probability density. It is a real positive. S-ங்கிறது இது is known as probability current density. It is a real, may be positive or negative. இதெல்லாம் நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸில் டிஸ்கஸ் பண்ணதை எடுத்து எழுதியிருக்கிறான். இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ட்ரை பண்ணுறோம். கிளின் கார்டன் ஈக்குவேஷன்லையும் இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ட்ரை பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அங்கே டி வந்து ஒன் டைம் இல்லை, டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர் 2 டைம் இருக்கு. அதனால இங்கே ரோவை முதல்ல மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரே டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இருக்குது. அங்கே டோ ஸ்கொயர் மைனஸ் 1/c² டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர் டபுள் டைம் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. அதனால இந்த முதல் டேமை மேனேஜ் பண்ண வராது, ரெண்டாவது டேமாவது அட்லீஸ்ட் கொண்டு வந்துடலாம். We are interested to derive the similar continuity equation for Klein-Cardan equation. At least the second term S is equal to h cross divided by 2im psi star del psi minus psi del psi star வர்ற மாதிரி நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸில் இருந்த மாதிரி கொண்டாந்துடலாம். அட்லீஸ்ட் செகண்ட் டேம். Klein-Cardan equation is this one. ஏன்னா அதுலேயும் p square by 2m வந்தது, அதுலேயும் del square வந்தது. ஸோ இந்த ஸ்பேசியலில் உள்ள டிஃபரன்ஷியேஷன் வந்து ப்ராப்ளம் இல்லை. Klein-Cardan equationலையும் நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ்லையும் இந்த டெல் ஸ்கொயர் தான் இருக்குது. ஆனால அந்த டெல் ஸ்கொயர் வரக்கூடிய அந்த டேமை கொண்டாந்துடலாம். ஆனால் இங்கே டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர் இருக்குது. ஆனால் நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸில் டோ பை டோ டி தான் ஒரே டேம் தான் இருக்கும். ஆனால அங்கே வந்து இந்த டோ பை டோ டி ஆஃப் ரோ எழுத முடிஞ்சுது, இங்கே மேனேஜ் பண்ணால் எழுத முடியாது. அதனால அட்லீஸ்ட் இந்த டெல் ஸ்கொயர் வரக்கூடிய இந்த செகண்ட் டேமாவது பழச மாதிரி கொண்டாந்தோம்னா நம்மளுக்கு பிசிக்கல் மீனிங் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யலாம். So the Klein-Cardan equation is this one. அதை கொஞ்சம் or it can be written as this way. மைனஸால் பெருக்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு, மைனஸ் டெல் ஸ்கொயர் சை மைனஸ் இருந்தால் ப்ளஸ் 1/c² டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர். இங்கே மைனஸ் m² c² டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயர் சை. மைனஸால் பெருக்கியிருக்கோம். மைனஸ் டெல் ஸ்கொயர் சையை அங்கே கொண்டு வந்தால் ப்ளஸ் டெல் ஸ்கொயர் சை. ஸோ இதை அந்த சைடில் எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிடுவோம். நம்ம எஸ் இதை மாதிரி கொண்டு வரணும். நம்மளுக்கு Klein-Cardan ஈக்குவேஷன் இப்படி இருக்கு. காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பார்ப்போம். இங்க ஐயே இல்லை,
அஃப்கோர்ஸ் சைக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. ஸோ சைக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பார்த்தோம்னா சை ஸ்டார். மற்றதெல்லாம் சேம். சை இருக்கிறதுல சை ஸ்டார். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. வலது பக்கம் தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். வலது பக்கம் தான் ஒன்று போல வர்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். வலது பக்கம் இந்த சைன்ஸ் டெல் ஸ்கொயர் வரக்கூடிய டேம் தான் இதை மாதிரி வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். போன இடம் என்ன பண்ணணுமோ அதே மெத்தடில் சை ஸ்டார்னால இதை பெருக்கி சைனால இதை பெருக்கி இதிலிருந்து இதை கழிச்சோம்னா இந்த டேம் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேமை கொண்டாந்துடலாம். கான்ஸ்டன்ட் என்ன இருக்குதோ அதை வகுத்தோ பெருக்கியோ மேனேஜ் பண்ணி கொண்டாந்துடலாம். ஸோ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஈக்குவேஷன் 1 சை ஸ்டார்னால முன்னாடி இருந்து பெருக்கி ஈக்குவேஷன் 2 சைனால முன்னாடி இருந்து பெருக்கி கழிச்சோம்னா 1/c² காமனாக இருக்குது. இங்கே சை ஸ்டார்னால பெருக்கிறப்ப சை ஸ்டார் டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் மைனஸ் இங்கே சைனால பெருக்கிறப்ப சை டோ ஸ்கொயர் சை ஸ்டார் டிவைடட் பை டோ டி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே சை ஸ்டார்னால பெருக்கிறப்ப சை ஸ்டார் டெல் ஸ்கொயர் சை கொஞ்சம் நீட்டாக இருக்குது இங்கே ரைட் ஹேண்ட் சைடு. இங்கே சைனால பெருக்கிறப்ப சை டெல் ஸ்கொயர் சை ஸ்டார். ஸோ இந்த ரெண்டு டேமும் ஓகே ஆயிடுச்சு. இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேம் அங்கே வி வந்த மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு டேம் வருது. மைனஸ் எம் ஸ்கொயர் சி ஸ்கொயர் டிவைடட் பை ஹச் கிராஸ் ஸ்கொயர். இங்கே சை ஸ்டார் இங்கே பெருக்கி இங்கே சைனால பெருக்கிறப்ப இந்த சை ஸ்டார் கமிட் ஆகும். ஆக இந்த ரெண்டு டேம் இதுலேருந்து இதை கழிக்கிறப்ப கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இது மட்டும் வருது. இது நம்ம மேனேஜ் பண்ணி இதை மாதிரி கொண்டாந்துடலாம் ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுறது? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இந்த டோ பை டோ டி வந்து ரெண்டு டோ பை டோ டி ஆஃப் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ரெண்டு டேம் வரும். ஒரு டேமு மைனஸ் அனதர் டேம்னு கொண்டாந்துடலாம். இங்கே எப்படி மேனேஜ் பண்ணோமோ ஸ்பேஷியல் டிஃபரன்ஷியேஷனுக்கு அதே மாதிரி டைம் டிஃபரன்ஷியேஷனுக்கும் அதே மாதிரி பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் லெங்க்தியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கிறோம். 1/c². இந்த டேர்ம் பார்த்தீங்க, இந்த ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் பாருங்க. டோ பை டோ டி ஆஃப் திஸ் ஒன். இது ரெண்டு ஃபங்க்ஷன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ரெண்டு இது வரும். ஒன்று இதை கான்ஸ்டண்டாக வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சை ஸ்டார் டோ பை டோ டி ஆஃப் திஸ் ஒன் டோ பை டோ டி ஆஃப் டோ சை பை டோ டிங்கிறது டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் வரும். ஸோ சை ஸ்டார் டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் இது வந்துடுச்சு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு டேர்ம் இதில் வந்துருச்சு. இன்னொன்று தேவையில்லாமல் இருக்கும், அதை கழிச்சு எழுதுறோம். இன்னொன்று என்னென்னா இதை அப்படியே வைத்துக்கொண்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப டோ சை ஸ்டார் பை டோ டி டைம்ஸ் டோ சை பை டோ டி வரும். அது எக்ஸ்ட்ராவா அதை கழிச்சு விட்டுருவோம். இதே இதுதான் இது இங்கே மாற்றி எழுதுறப்ப சை ஸ்டாரையும் சையையும் மாற்றி எழுதணும், ஒரு சைனை மாற்றணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை அப்படியே எடுத்து எழுதி ஸ்டார் ஒரு இடத்துல ஸ்டார் இல்லாமலும் சை இருக்கிற இடத்துல சை ஸ்டார் ரெண்டும் போட்டிருக்கிறோம். ரெண்டாவது டேர்மில் சைனை மாற்றி எழுதுறப்ப மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டு சை ஸ்டார் வர்றப்ப சையும் சை ஒரு இடத்துல சை ஸ்டாரும் மாற்றி எழுதுறோம். இந்த சேம் கேம் இங்கேயும் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா திரும்ப ஒருக்க வேணாலும் நான் சொல்கிறேன். திரும்ப சொல்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இது ஏற்கனவே சொன்னது தான், லாஸ்ட் டைம் சொன்னது தான். டெல் டைவர்ஜென்ஸ் ஆஃப் சை ஸ்டார் டெல் சை அப்படின்னு போடுறப்ப ரெண்டு இது வரும். டெல் சை ஸ்டார் டாட் டெல் சை அது எக்ஸ்ட்ரா வரும், அதை கழிச்சிருக்கிறோம். அனதர் டேம் இஸ் சை ஸ்டார் டெல் ஸ்கொயர் சை, அது இங்கே வந்துடும். இதை ஸ்டார் இல்லாமல் மாற்றி எழுதுகிறோம், சைனை மாற்றி எழுதுகிறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் இது மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதில் இந்த ரெண்டு டேமும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ப்ளஸ்ஸு இது ஒரு மைனஸ், ரெண்டும் சேமும் இந்த இதுவும் ஒரு சேம் திங். அதை ரெண்டையும் அடிச்சிடுறோம், மற்றதை அப்படியே எழுதுகிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு, இந்த ரெண்டையும் அடிச்சிடுறோம், மீதத்தை எழுதுகிறோம். 1/c² டோ பை டோ டி ஆஃப் சை ஸ்டார் டோ சை பை டோ டி மைனஸ் டோ பை டோ டி ஆஃப் சை டோ சை ஸ்டார் பை டோ டி. இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு டெல் டாட் சை ஸ்டார் டெல் சை, அப்புறம் இங்கே ஒன்று மைனஸ் டெல் டாட் சை டெல் சை ஸ்டார். இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. மல்டிப்ளைங் த்ரூட் பை மைனஸ் ஹெச் கிராஸ் பை 2. இந்த வலது பக்கம் வந்து விட்டது. வலது பக்கத்தில் இந்த டைவர்ஜென்ஸு வரணும், டெல் டாட்னு வரணும். டெல் டாட் இதெல்லாம் வந்துருச்சு, கான்ஸ்டன்ட் தான் இல்லை. அதனால ஹெச் கிராஸ் பை 2am பெருக்கணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரதுனால மைனஸ் ஹெச் கிராஸ் பை 2amனு போட்டு பழசம் மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ த்ரூ அவுட் மல்டிப்ளைங் பை மைனஸ் ஹெச் கிராஸ் டிவைடட் பை 2am. எல்லாத்துலையும் பெருக்கிறப்ப இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஓகே லெட் மீ
கம் ஸ்லோலி. டோ பை டோ டி ஆஃப், இங்கே ரெண்டு பக்கமும் டோ பை டோ டி இருக்குது. இந்த டோ பை டோ டி, டோ பை டோ டி, டோ பை டோ டியை காமனாக எடுத்துருக்கோம். இங்கே 1/c² காமனாக இருக்குது. மைனஸ் ஹெச் கிராஸ் டிவைடட் பை 2im பெருக்கிறப்ப மைனஸ் ஹெச் கிராஸ் டிவைடட் பை 2im c². டோ பை டோ டி எடுத்துருக்கிறோம். ரெண்டு டேர்ம் சை ஸ்டார் டோ சை பை டோ டி மைனஸ் சை டோ சை ஸ்டார் பை டோ டி ப்ளஸ் இங்கே மைனஸ் ஹெச் கிராஸ் பை 2im பெருக்கி இந்த சைடில் எடுக்கிறப்ப அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்குது. ஹெச் கிராஸ் டிவைடட் பை 2im டெல் டாட்டை தனியாக எடுக்கிறப்ப சை ஸ்டார் டெல் சை மைனஸ் சை டெல் சை ஸ்டார் வந்து. ஸோ இந்த ஈக்குவேஷனை திரும்ப எழுதியிருக்கிறோம். இது ரோ, இது எஸ். இது நம்ம விரும்பிய மாதிரி அடைந்து விட்டோம். இது விரும்பிய மாதிரி அடைய முடியாது, ஏன்னா ஈக்குவேஷன் அப்படி. இங்க ரோங்கிறது இது, எஸ்ங்கிறது திஸ் குவாண்டிட்டி. இப்போ மீனிங் கொடுக்க ட்ரை பண்றோம். Here S coincides with that in non-relativistic case. It is a real. எப்படி ரியல்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். It may be positive or negative. கரண்ட்ங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கலாம். கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போனா பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா நெகட்டிவ். கரண்ட் டென்சிட்டி may be positive or negative. இங்க ரோ வந்து என்னவா இருக்கணும், பிசிக்கல் மீனிங் கொடுக்கணும்னா இது வந்து பாசிட்டிவா இருக்கணும். ப்ராபபிலிட்டினாலே 0 to 1 இருக்கணும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டினா 0 to 1 இருக்கணும். ஸோ இது பாசிட்டிவா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது முதல்ல அட்லீஸ்ட் ரியலான்னு பார்ப்போம். ரோ வந்து டிஃபரெண்ட், ஏற்கனவே உள்ள நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸோட கோயின்சைட் ஆகலை. ரோ இஸ் டிஃபரெண்ட். இட் இஸ் ரியல். ரியல் தான் இது. ஏன்னா இது வந்து a + ib, இது வந்து a - ib, இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தான். ஸோ a + ib மைனஸ் a - ib, a கேன்சல் ஆகிட்டு 2ibன்னு வருது. அந்த 2a கேன்சல் ஆகிட்டு bன்னு வருது. ஸோ இட் இஸ் ரியல், நோ ப்ராப்ளம், இட் இஸ் ரியல். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை பற்றி கேர் பண்ண வேண்டாம். இதில் இது பெருசா இது பெருசாங்கிறத பொறுத்து சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இட் மே பி பாசிட்டிவ் ஆர் இட் மே பி நெகட்டிவ். சம் ரீஜனில் இட் மே பி பாசிட்டிவ், சம் அதர் ரீஜனில் திஸ் மே பி நெகட்டிவ். ஸோ இங்கே ரோங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டியை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ரோ இஸ் டிஃபரெண்ட், இட் இஸ் ரியல், பட் இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆஸ் வெல். இது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஏன்னா இது பெருசாக இருக்கலாம் அல்லது இது பெருசாக இருக்கலாம். ஸோ இட் cannot be a, அங்கே எப்படி வந்தது a² + b² வந்தது, இங்கே அப்படி இல்லை. ஸோ இட் cannot be treated as probability density. This equation can be multiplied throughout by charge q. இதை q-னால throughout-ஆ பெருக்கலாம் அந்த ஈக்குவேஷனை. புதுசாக வரக்கூடிய q ரோவை இன்னொரு ரோன்னு வச்சுக்கலாம். qs j கரண்ட் டென்சிட்டின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சார்ஜ் டென்சிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கலாம். This equation can be multiplied throughout by charge q, and now the new row can be treated as a charge density எடுத்துக்கொள்ளலாம். Because it can be positive or negative as well. எங்க வேணாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாம். நோட், ஈவன் இன் தட் கேஸ், அப்படி சார்ஜினால பெருக்கி கொஞ்சம் மீனிங்கை மாற்றி சார்ஜ் டென்சிட்டின்னு சொன்னாலும் the charge density in some region is positive and in some other region is negative. சார்ஜ் டென்சிட்டி ஒரு ரீஜனில் பாசிட்டிவாகவும் ஒரு ரீஜனில் நெகட்டிவாகவும் இருக்கும். அப்போ ஒரே பார்ட்டிகலாக இருக்குது, ஒரு சார்ஜ் பார்ட்டிகலாக இருந்ததுன்னா எல்லா இடமும் பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே சார்ஜ் டென்சிட்டி வெவ்வேறையாக நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதனால இது வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டிகளை ரெப்ரசன்ட் பண்ணாது. லாஜிக்கே புரியணும். ஒரு சிங்கிள் சார்ஜ் பார்ட்டிகலாக இருக்குதுன்னா அது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அதனுடைய சார்ஜ் டென்சிட்டி பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுகிறதுன்னா சில இடங்களில் பாசிட்டிவாகவும் சில இடங்களில் நெகட்டிவாகவும் இருப்பதனால இது ஒரு பார்ட்டிகிள், ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை குறிப்பதில்லை. ஸோ கிளீன்-கார்டன் ஈக்குவேஷன் cannot represent a single charged particle. Hence கிளீன்-கார்டன் ஈக்குவேஷன் is useful to represent charged many particle systems தான் இது குறிக்க விரும்புகிறது. ஓகே, தேங்க்யூ.